அதாவது அக்கா பிரேமலதா அக்கா வந்து தனி ஒரு உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க கட்சியோட எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் பேசி போனதையே அந்த அக்காவால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. யார் எதிர்கட்சி? அதிமுகவினுடைய காலை போய் நக்கி பிழைக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியா? திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்குலாம் அந்த தகுதி. இடதுசாரிகள் ஒத்துக்கல, நாங்களும் ஒத்துக்கலன்றத சொல்றாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி அதிமுக வந்து ஆட்சி அமைக்க போது நாங்க ஆதரவு கொடுக்க போறோம்ன்றத திமுக கேட்டது இல்ல. இது எவ்வளவு மட்டமான ஒரு அரசியல். வெளியில வந்துட்டாங்கன்னா இந்த கட்சி தாவல் அடிப்படையில இவங்க நடவடிக்கை அதெல்லாம் கொண்டு வாங்க. ரீ எலெக்ஷன் வரக்கான வாய்ப்புகள் வரட்டும். இது தமிழ்நாடு மக்களுடைய வரி பணம் தானே வேஸ்ட். நான் என்ன கேட்கிறேன், 4வது நாளும் 3வது நாளும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்களே, மக்கள் காரி துப்பிட மாட்டாங்களா அவங்க மேலன்னு கேட்குறேன். கஞ்சா செடி ஒரே நாளையில் வளர்ந்துருச்சா? கடத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறவன் பூராவும் இப்போ தாவேக்காரனா மாறிட்டாங்களா? ஏதாவது சொல்றதெல்லாம். இதனால 7 மாதங்களில் வந்து நகராட்சி தேர்தலே வந்துடும். ஜான்வரி பிப்ரவரியில் எல்லாமே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். திமுக கூடாரம் இன்னும் காலியாகும். ஆனா இந்த பக்கம் அதிமுகல இருந்து ஒரு 25 பேர் வந்து மொத்தமா இன்னைக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவர் முதல்வர் சொன்ன அதே வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. நான் பயமுறுத்துறீங்களா? ஆட்சியை கவுத்துருவாங்க. அந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிஞ்சு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குதிரை பேரம் பேசியிருக்காங்க. ஆதாரத்தை கொடுங்க. மூஞ்சியை மூடிட்டு போனாங்களா, அவங்க ஒரு அறிக்கையும் அதுக்கப்புறம் இது பண்றாங்க. அதாவது அக்கா பிரேமலதா அக்கா வந்து தனி ஒரு உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க கட்சியோட எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் பேசி போனதையே அந்த அக்காவால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மபா பாண்டியராஜன் தலைமையில ஒரு குழு போச்சு அதிமுகவுக்கு. அதையே அக்காவால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இங்கே மூஞ்ச மூடிக்கிட்டு போனது யாரு? அங்கே இது பண்ணிட்டு வந்தேன் நான். என்னன்னா, ஆமாம் போனாங்க, இந்தாங்க ஆதாரங்கள் நீங்கள் கொடுங்க. ஆமாம் இந்தாங்க பேசுனீங்க, இந்தாங்க ஆடியோக்கள் பிடிங்க, கொடுங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்காமலே விஜய் அவர்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாருன்ற விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, திருப்பியும் உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து உங்களை எல்லாம் பெரிய ஆள் ஆக்கணுமான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்படியா சார்? ஆனா எதிர்கட்சிகளுடைய அந்த சட்டமன்றத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் அவை குறிப்பில் அங்க யார் எதிர்கட்சி? அதிமுகவினுடைய காலை போய் நக்கி பிழைக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியா? திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்குலாம் அந்த தகுதியெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க சொல்லிக்கலாம் வாய் வார்த்தைகளா. இன்னைக்கு இவரை வச்சு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்கணும். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலை அவர் வந்து கைப்பற்றி கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு கண்ணியமான ஒரு நாகரிகமான ஒரு பதிவை அவர் பண்ணியிருக்கணும். 6 மாசம் அதை பண்ணினாங்க தானே. நாங்க தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு இடையூறா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் முதல்வர். எல்லா இடையூறும் பண்ணது யாரு? திமுக அதிமுக கிட்ட பேரம் நடத்தினது யாரு? கிரீன்வே சாலையில யார் கூட பேரம் நடத்தினா எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இன்னும் நீங்க முக்காடு போட்டுக்கிட்டு நனையலைன்னா ஆளுநரோட ஆட்சி இங்க அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டாம் கூட நாங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். நான் என்ன, நீங்க பண்ணல இல்ல, திமுகல இருக்கக்கூடியவர்கள் பண்ணாங்க. ஆளுநருடைய ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க பாத்தீங்களா? புதுசா இருக்கே கேட்கறதுக்கு. அதுக்குதான் வந்து திருமாவளவன் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்களே. யாரு? திருமாவளவன் அவர்கள்ட்ட பேரம் பேசிட்டு தான் சொல்றாங்க. யாரு பேரம் பேசுனது? ஏதோ ஒரு தரப்புன்னு தான் சொல்றாங்க. திமுகவும் அதிமுகவும் தான் சொல்றாரு. அவர் வெளிப்படையா தான் பேசுறாரு. இடதுசாரிகள் ஒத்துக்கல, நாங்களும் ஒத்துக்கலன்றத சொல்றாரு. ஆமா இல்லையா? அதுக்கு முன்னாடி அதிமுக வந்து ஆட்சி அமைக்க போது நாங்க ஆதரவு கொடுக்க போறோம்ன்றத திமுக கேட்டது இல்ல. இது எவ்வளவு மட்டமான ஒரு அரசியல். ஆனா அந்த இரவோட இரவா கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து அந்த சைட்ல போயிட்டு தங்குறதா இருக்கட்டும், திமுக வந்து மறைமுகமா பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதை எவ்வளவு ஹைப் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது வரைக்கும் வந்து பெரும்பான்மை விஜய் அவர்களுக்கு கிடைக்கல, ஆளுநர் அவர்களும் இங்க இல்ல அப்படின்னும் போது அந்த ஒரு நாள் இரவு அப்படின்றது தமிழ்நாடு மக்களை ஒரு ஷாக்கிங்லயே வச்சிருந்தாங்களே சார். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதிமுகவுடைய தொண்டர்கள் இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க. இது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. சரி, அப்பேற்பட்ட கட்சி இன்னைக்கு திமுக கிட்ட போய் மண்டியிடுவதை அவங்க விரும்பல. அதனால இன்னைக்கு உங்களுடைய பதவி சுகத்துக்காக நீங்க அந்த இடத்துக்கு போறீங்கன்னா அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை அது அல்ல. ஜெயலலிதா அதுக்காக கட்சி நடத்தலன்றதுக்கு மீறி இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாங்க. வெளியில வந்துட்டாங்கன்னா இந்த கட்சி தாவல் அடிப்படையில இவங்க நடவடிக்கை அதெல்லாம் கொண்டு வாங்க. ரீ எலெக்ஷன் வரக்கான வாய்ப்புகள் வரட்டும். இது தமிழ்நாடு மக்களுடைய வரி பணம் தானே வேஸ்டா போகும். யாருக்கு? ஏற்கனவே எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்துச்சு. அப்ப ஸ்டாலின் அது சொன்னாரா? எடப்பாடி அவர்கள் சொன்னாரா? அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இல்லைன்ற, அருகதை இல்லைன்னு சொல்றேன். இப்போ சட்டமன்றம்னு இந்த பக்கம் வந்துடலாம்.
விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த பெரும்பான்மை தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிற நாள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படின்னும் போது அவங்க ஸ்கீம்ஸா இருக்கட்டும் இல்ல நீங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க டிலே பண்றீங்கன்னு ஒரு விஷயத்துல பேசினாங்க. எத்தனை நாளையில? 4வது நாள். இல்ல அதுதான் ஒரு, அதாவது நீங்க வந்து கொரோனா காலகட்டத்தில் ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் தேவைப்பட்டது 6 மாசம். அந்த ஹனிமூன் பீரியட் வரைக்கும் விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னது உங்க வாய்கள் தான். இன்னைக்கு தேன் நிலவெல்லாம் எங்க போயிடுச்சுன்னு கேட்குறேன். ஓகே, நான் என்ன கேட்குறேன், 4வது நாளும் 3வது நாள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்களே, மக்கள் காரி துப்பிட மாட்டாங்களா அவங்க மேலன்னு கேட்குறேன். அதுதான் மக்கள் இப்போ பெரும்பான்மையா விஜய் அவர்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் தானே ஆட்சியில் அமைச்சிருக்காங்க. அது பெரும்பான்மையா அவர் சொல்றாரு 35% தான், 65% உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னு. போன தடவை நீங்க எத்தனை சதவீதம், இப்போ எத்தனை சதவீதம்? 30% ஓட்டுகள் வாங்கிருக்கீங்க. 70% பேர் உங்களை நிராகரிச்சிருக்காங்க. 70% பேர் உங்களை நிராகரிச்சிருக்காங்க. நீங்க பேசலாமா? இருந்தாலும் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. திரும்பவும் நான் சொல்றேன், திமுக கூட்டணி கட்சிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சின்னத்துல வாங்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க தேர்தலுக்கு முன்பும் பின்பும் கூட்டணி அமைப்பது தமிழ்நாட்டுல புதிய வரலாறு கிடையாது. ஏற்கனவே நடந்ததுதான். நன்கு அரசியல் அறிந்தவர்கள் அதை சொல்லுவாங்க. இந்த 25 ஆண்டு 30 ஆண்டுகள் அரசியல பேசக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் இது புது விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து திமுகவுடைய கூட்டணி, ஏன் காங்கிரஸோட கூட்டணியில இருக்க 2 பேர் ராஜினாமா பண்ணுங்க. காங்கிரஸ் ஓட்டு நீங்க வாங்கலையா? விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டுகள் நீங்க வாங்கலையா? கம்யூனிஸ்டுகளுடைய ஓட்டு உங்களுக்கு விழலையா? அதெல்லாம் பேசணும்ல கண்டிப்பா. சரி, இப்போ கஜானா காலி ஆயிடுச்சு, திமுக அரசு காலி பண்ணிட்டாங்கன்னு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மகளிர் தொகை போடுறதுக்கு அந்த அவகாசம் தேவைன்னு நாள் பேசுறாங்க. அடுத்த நாள் 15ஆம் தேதி வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது இந்த மாத்தி பேசுறாங்களோ சிஎம் அப்படின்ற இடத்துலயும் மக்கள் வந்து மக்களோட விமர்சனம் தான் சொன்ன 2500 ரூபாய் செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஒரு கால அவகாசம் தேவைன்னு. அதுதான் சொல்றேன். நீங்க 10ஆம் தேதி வந்து ஆட்சி அமைச்சிட்டு 12ஆம் தேதி 13ஆம் தேதியே ஏன் பணம் போடலைன்னு கேட்குறதெல்லாம் வந்து அபத்தமான விஷயம்னு சொல்கிறேன். நீங்கள் 825 நாட்கள் அதை செயல்படுத்தவே இல்லை. ஓகே, 825 நாட்கள் 25 நாட்களை 75 நாட்கள் நீங்கள் அதை செயல்படுத்தவே இல்லை. 28 மாதங்கள் கொடுக்காத நீங்கள் இதை பேசலாமா? ஒரு அரசு வந்தாங்கன்னா விமர்சிக்க தானே செய்வாங்க. ஏன்னா எதிர்கட்சியா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நாங்க ஆளுங்கட்சியா இருந்து செயல்பட்டதை விட எதிர்கட்சியா இருந்து செயல்பட்டது தான் நாங்க வந்து அங்க அதிகம். நாங்க எதிர்கட்சியா செயல்பட்டா தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுக பேரம் பேசுனீங்க அப்படியா? எடுத்ததுமே இப்படி கேட்டா இப்படி எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே கேட்க முடியும். அதிமுக காலகட்டங்கள்ல திமுக அரசு கையில் எடுக்காத போராட்டங்களே இல்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் போராட்டம் திமுக காலகட்டங்கள்ல ஏன் எடுக்கல? தம்பி அஜித் குமாரோட கொலைக்கு என்ன சொல்ல வருது? கஞ்சா பிடிபட்டது இத்தனை 0 லெவல் கஞ்சான்னு மாசு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் இங்க இத்தனை பல 100 கிலோ கஞ்சாக்கள் பிடிபட்டிருக்குது. எல்லாம் பிடிச்சவங்கள்ட்ட எல்லாம் 20 கிலோ 50 கிலோ 70 கிலோ தானே. இப்போ ரீசெண்டா கூட டிவிகே உடைய சப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து அவங்க வீட்லயே வந்து கஞ்சா செடி வளர்க்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு திருச்சியில ஒரு கல்லூரி பெண் வந்து லவ் பண்ணிருப்பாங்க போல. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பையன் வந்து நடு ரோட்ல வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்காம இருக்காரு அப்படின்ற இடங்களையும் விமர்சனங்கள் வருது. இல்ல அதெல்லாம் அதை கேட்கக்கூடியதுக்கு மக்களுக்கு வந்து முழு உரிமை இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றேன். அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்ல. நீங்க ஆமா, உங்களுக்கு கேட்கறதுக்கான அருகதை இல்லைன்னு சொல்றேன். ஸ்டாலின் தோத்து போயிட்டாருன்னு அழக்கூடிய PK சேகர் பாபுவும் அன்பில் மகேஷும் அனிதா ராதாகிருஷ்ணனும் இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு நீங்க போனீங்களா, பாத்தீங்களா? இல்லையே, நீங்க என்ன பண்ணுனீங்க? இது வரைக்கும் நடந்திருக்குது. அதுக்கு 4 நாளையில நடந்த அரசு பொறுப்பேற்றுக்கணுமா, இல்ல 5 வருஷம் நடத்தி முடிச்ச அரசுக்கு அதுல பங்கு இல்லைன்னு சொல்ல வர்றாரா? கஞ்சா செடி ஒரே நாளையில வளர்ந்துருச்சா? கடத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறவன் பூராவும் இப்ப தாவேகா காரனா மாறிட்டாங்களா? ஏதாவது சொல்றதெல்லாம் நம்புனாதான் சோறா அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல, இப்போ வந்து மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் டிவிக்கு அரசு காவல்துறை இன்னைக்கு எந்த அளவுக்கு முடுக்கி விட்டுருக்கிறாருன்றத ஒரு ஊடகவியலாளரா உங்களுக்கு நல்லா தெரியும். முடக்கி விட்டுருக்காங்களா? சிஎம்மா முடுக்கி இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவர்களுக்கு வந்து அதிகப்படியான உங்களுடைய முழு பவரையும் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. காவல்துறையினர் மக்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ற விஷயங்களை பார்க்க முடியுது. இருக்குல்ல, அது ஊடகவியலாளரா அதை ஒத்துக்கிறீங்கல்ல? ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு இல்லையா? இதை தானே நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல இருந்து. இத்தனை மாற்றம் வந்திருக்கலாம், அதை பேசுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரியது தானே, நல்லா இருக்கு. அதை தான் கேட்குறாங்க. ஒரு
முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா ஆளும் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ இருக்கணுன்றதான் வரலாறா இருந்தது ஒரு காலகட்டத்திலலாம். நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அரசியல்வாதி இல்லாம போக முடியாது. அவர் வந்தாதான் நாங்க போக முடியுன்ற ஒரு காலகட்டம் இருந்தது. அதெல்லாம் மாறி மாறி இருந்தது. இப்போ காவல் நிலையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கேமராக்கள் வந்து இருக்கும், ஆஃப் பண்ணி இருக்கும். அண்ணன் ஆதவ் அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லா கேமராக்களும் ஆன்ல தான் இருக்கணும், வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நேற்றைக்கு ஸ்ரீரங்கமுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் அடிக்கிறாங்க. அதுல கையோட்டு பெற்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து சஸ்பெண்டும் பண்ணிருக்காங்க, 2 அம்மாவை. அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா இப்ப யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுனால தெரியுது. நீங்க ரீல் எல்லாம் பார்க்கும்போது குப்பை இருக்குன்னு யாரோ ஒருத்தவங்க வீடியோ போட்டா போதும், அங்க உள்ள கவுன்சிலரோ அங்க உள்ள வேட்பாளரோ அங்க உள்ளவங்க டிவிக்கு ஆட்கள் போய் உடனே கிளீன் பண்றாங்க. இல்ல இப்போ பெரம்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகளா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சிறுவர்கள் பாதை 1 கிலோமீட்டர் சுற்றி வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கு, ஒரு பிரபல ஊடகம், 30 ஆண்டுகளுடைய பள்ளி குழந்தைகளுடைய வேதனைகள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த வெறும் ஒரு 30 அடி தான். ஓகே, அந்த 30 அடியை கிளியர் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 1 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடியது இன்னைக்கு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊடகத்துல செய்திகளை பார்க்க முடியுது. ரொம்ப மாற்றங்கள். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா அதையெல்லாம் பாருங்க, பேசுங்க. இந்த ஒரு வாரங்களே ரொம்ப சிறப்பா இருக்க மாதிரி ஃபீல் பண்றோம். ஆனா இந்த இடத்துல எக்ஸ் சிஎம் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் 6 மாதங்கள் உங்களுடைய ஆட்சியை பார்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க. அது என்ன நாட் வச்சு பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, இந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்டுகள் 4 பேரு, திருமா ஒரு 2 வச்சிருக்கிறாரு 6, IUML ஒரு 2, இந்த 8 பேருமே ஆதரவு கொடுப்பாங்க. 6 மாசம் பார்ப்போம், இல்லைன்னா இவங்க 6 பேரையும் IUML இவங்க என்ன சொல்றாரோ அது எல்லாமே கேட்கும், அதனால நம்ம வந்து வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து உறுதியா இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவை எடுக்கலான்ற மாதிரி இருந்தாரு. ஆனா இந்த பக்கம் அதிமுகல இருந்து ஒரு 25 பேர் வந்து மொத்தமா இன்னைக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவர் முதல்வர் சொன்ன அதே வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. என்ன பயமுறுத்துறீங்களா ஆட்சியை கவுத்துருவோன்னு? அதெல்லாம் நடக்காதுல்ல, வாய்ப்பு இல்லை ராஜா, அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்களுடைய நிலையா இருக்கட்டும், இடதுசாரிகள் அவர்களே வந்து ரொம்ப அழகா பேசுறாங்களே சார். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து எனக்கு அமைச்சர் பதவியே எதுவும் வேண்டாம், நாங்க வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், ஏன்னா ஆளுநரோட ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக. இன்னைக்கு எது வேணா பேசலாம். அன்னைக்கு வந்து திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஆதரவுகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. சரி, புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு எதை வேணா பேசலாம். இப்போ வரக்கூடிய காலகட்டத்துல இன்னும் சரியாக சொல்ல போனா இன்னும் ஒரு 7 மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 7 மாதங்கள்ல வந்து நகராட்சி தேர்தலே வந்துடும். ஜனவரி பிப்ரவரியில எல்லாமே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. இப்போ அதுக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். அப்படியா? என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும்? திமுக கூடாரம் இன்னும் காலியாகும். என்ன சார், இதுக்கு முன்னாடி உங்களுடைய தாவேக ஆதரவாளர் வந்து எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், திமுக கூட்டணி கூடாரங்கள் காலியாகும்னு சொன்னா எப்படி? அண்ணன் வேல்முருகன் வெளியில போயிட்டாரா? ஆமா, வெளில போயிட்டாரு. திமுகவுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன், இந்த 2026 தேர்தல் காலத்துல திமுக கூட்டணி உடையும்னு சொன்னேன். ஆனா இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாடு களம் என்னவா வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. ஆமா, அவருக்கு தெரியும், அதனால சொல்லியிருந்தாரு. அண்ணன் வந்து ஒரு சீட்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்கு திமுக பெரிய முற்றுக்கட்டை போட்டது, அதனால திருப்பி நான் எம்பியாவே இருந்துக்கிறேன்னு மாறிட்டாரு. ஓகே சார், தேங்க்யூ சார்.